ஒரு நீதியின்படி விசாரணை பண்ணாங்கன்னா முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் தவறே உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது தப்பே. நீங்க அந்த டைம் படி நீங்க முடிச்சுட்டா இல்ல அந்த டைம் படி முடிக்க முடியல, நீங்க அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடணும். ஏன்ப்பா இன்னைக்கு வந்து டைம் இந்த 3 மணி ஆயிடுச்சு சொல்றேன். ஆனா எனக்கு வந்த தகவல் கேட்டா, விஜயும் விரும்புறாரு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் பண்ணாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டம் சேரும். நீங்க பெருசா கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை காட்டணும்ன்ற அந்த அந்த வேட்கை அந்த வெறி என்ன வச்சுக்கிட்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாச்சு. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த மாதிரியான வசனங்கள்லாம் பேசி பேசிதான் இந்த எல்லாமே தருதலைகளா இருக்குங்க. பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் யாராவது இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு அனுமதி கொடுத்தாங்க? நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க நீங்க? அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லல. எனக்கு வந்து நான் சொல்றேன், இங்க வந்து இது வந்து நல்லா தெரியுது. ஒவ்வொரு ஃபுட்டேஜ் தெரியுது. நீங்க எங்க அனுமதி கேட்டீங்க, உங்களுக்கு எங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. டிஜிபி ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி, அவரு சொல்ற விளக்கம், அதுக்கப்புறம் ஏடிஜிபி சொல்ற விளக்கம், இதெல்லாம் நீங்க வந்து நீங்க பாப்பீங்களா? சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, இவரு என்ன சொல்றாரு, அதை பார்க்க முடியாது. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அங்க பொறுப்பான அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? இதுல உள்நோக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசுக்கே கூட பாத்தீங்கன்னா இது ஒரு வகையில பின்னடைவு தானே. அந்த இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு கட்டத்தை ஒரு காமன் மேன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த போலீஸ் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்காதா சொல்லுவாரா சொல்லுங்க. கண்டிப்பா இது சொல்லுங்க. ஒரு வகையில அரசுக்கு பின்னடைவு தானே. நீ பண்ண வேலை 40 லட்சம் யார் விட்டு பணம்? ஆமா, மக்கள் வரி பணம் தான். டாக்ஸ் தான். சரிங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் காரணம்?